அண்மை செய்தியை பார்க்கிறோம். மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருளை கடத்திய 2 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருள் இலங்கை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்து விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அரேபிய கடலில் 2 படகுகளிலிருந்து 500 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக விசாரணையும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜீவ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜீவ், அந்த படகை பறிமுதல் செய்திருக்கிறார்கள், யாரேனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? அவர்களிடம் என்ன மாதிரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? 500 கிலோ மெத்தபெட்டமைனை தவிர வேறு ஏதேனும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றனவா? அதாவது முதல் கட்ட தகவலின்படி இந்த அரபிக்கடலில் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது 2 படகுகள்ல இந்த போதைப் பொருட்கள் கடத்தி வரப்பட்டிருந்தது. இதனை கைப்பற்றிதான் அந்த விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இலங்கை கடற்படை மற்றும் இந்திய கடற்படை இணைந்து இந்த சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இந்த கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2 படகுகளில் வந்த பணியாளர்கள் இலங்கை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த விசாரணை தொடங்கியிருக்கின்றார்கள். இந்த போதைப் பொருள் இந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது, எங்கு கொண்டு போக திட்டமிடப்பட்டிருந்தது போன்ற வகையில இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நமக்கு தெரியும், கடலோர எல்லை பகுதிகளில் இந்தியாவிற்குள் அதிக அளவில் இந்த போதைப் பொருட்கள் கொண்டு வரும் அந்த சமீப நாட்களாக அந்த சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இருப்பினும் எல்லை கடற்படையினர் தொடர்ந்து அந்த ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக அவ்வப்போது இது போன்ற மிக பெரிய அளவிலான போதைப் பொருட்கள் கடத்தல் தடுக்கப்பட்டு வருகிறது. அரசும் இதற்கான முழு வீச்சில் அதற்கான நடவடிக்கைகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு அறிவுறுத்தல் ஆனது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த 500 கிலோ போதைப் பொருளானது தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. சமீப நாட்களுக்கு முன்பாக தான் சுமார் 2000 கிலோ மதிப்பிலான அந்த போதைப் பொருட்கள் பிடிபடப்பட்டு தற்போது ஈரானிய அந்த சில பணியாளர்கள் கைது செய்து விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில அதை தொடர்ந்து இந்த சம்பவமானது அங்க நடந்திருக்கின்றது. இந்த போதைப் பொருள் எங்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது போன்ற விஷயங்கள் அனைத்து கோணங்களிலும் அந்த விசாரணையை அதிகாரிகள் தொடங்கி இருக்கின்றார்கள். இந்தியா சார்பாகவும் தங்களுடைய அந்த விசாரணையை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் கடல் எல்லையோர பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ்.